எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம Thendral சேனல்லேருந்து பூங்கடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ளவுஸில் கழுத்துடைய அகலமும் ஷோல்டருடைய அகலமும் எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ப்ளவுஸில் ரொம்ப முக்கியமானதே இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலம் தான். ஏன்னா இந்த ரெண்டும் மாறிடுச்சுன்னா ப்ளவுஸ் வந்து கழுத்து லூஸாக இருக்கும், பெர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்காது. ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது மாதிரி நான் பின்பக்கம் ஈவனாக நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸில் அகலம் எடுக்கிறதுக்கு போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கிறோம். எந்த வித சுழிப்பும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது இல்லையா, நாம் ஃபஸ்ட்டு ஷோல்டருடைய அகலம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு 10.5 இன்ச் இருக்குது. 10.5 இன்ச்சோட 2 பக்கம் தையலுக்கும் 3 புள்ளி மொத்தம் 6 புள்ளி. 6 புள்ளிங்கிறது நம்மளுக்கு 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? 10.5 + 3/4 11.25. மொத்த நம்மளுடைய ஷோல்டருடைய அகலம் 11.25. இதில் இங்கே பாருங்கள், இந்த கேப் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் போடும்போது மேக்ஸிமம் நீங்கள் விரித்து வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு தான் இதை நீங்கள் அளக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த கேப்பு மட்டும் அளங்க. எனக்கு கரெக்டாக இது வந்து 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இது 6 இன்ச்சு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 6 இன்ச்சில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு கழிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபினிஷிங் தான் நமக்கு 6 இன்ச் இருக்குது. நம்மளுடைய துணி வந்து நாம் ஒரு 1/4 இன்ச் ஃப்ரண்ட்டில் விட்டுருப்போம். நம்மளுக்கு தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் தான் நமக்கு 3 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போது இங்கே எவ்வளோ வச்சுருக்காங்க? 5.5. ஓகேங்களா? 5.5 வச்சுருக்காங்க. ஓகே, 5.5ல் பாதி தான் நாம் வைக்கும்போது வைப்போம். 5.5ல் பாதி தான் நாம் வைக்கும்போது வைப்போம். அப்போ அது எத்தனை வரும்? 2.25 தையலுக்கு. இப்போது அந்த 11.25 நமக்கு வந்தது இல்லையா, இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் 11.25 வந்தது. இந்த 11.25ல் நீங்கள் இந்த 5.5 கழிச்சிடணும். 11.25ல் 5.5 கழிச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கிற 5.25 2ஆக டிவைட் பண்ணி தான் நீங்கள் இந்த ஷோல்டரை வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? 5.25 5.5 நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 வரும். 2.25 ஒரு பாயிண்ட்டும் வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு அளவாக இருக்கும். இப்போது இதை இப்படி மட்டும்தான் கணக்கு பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் இதை இந்த மாதிரி நல்லா டபுளாக இதே மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு இப்போது இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஃபினிஷிங் வந்து இங்கேருந்து வரும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பானக்குக்கு வந்து கொஞ்சம் வளர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் எல்லாருமே கட் பண்ணுவாங்க. நம்ம ப்ளவுஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த தொட்டி மாதிரி பாவரைய சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராஸ்லேருந்து எடுத்துகிட்டு போவோம். அதனால இங்கே பாருங்கள், இதிலேருந்து நாம் ஸ்ட்ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட் எடுக்கும்போது நமக்கு இந்த 2.25ல் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த இடம் இந்த லைட்டு அந்த பெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இதில் அந்த 2.25 நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஏன்னா அந்த 2.25ல் போட்டால் தான் நமக்கு என்ன வரும், இந்த பிசுரோடு சேர்த்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தா எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்படியும் நாம் கணக்கு பண்ணலாம், இன்னொரு விதமாகவும் நீங்கள் கணக்கு பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் துணி போட்டு சொல்லித்தரேன். ஓகே, இது நம்ம கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழி. ஓகேங்களா? இப்போது நம்ம இதோட ஹைட்டு அகலத்தை நாம் எடுத்துக்கிட்டோம், வரைஞ்சிக்கிட்டோம். இது ஷோல்டரு, அது நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள்,
நம்ம இந்த மாதிரி 4ஆக மடித்து நம்மளுடைய ப்ளவுஸை இது மாதிரி 4ஆக மடித்து வச்சுக்கிறோம். ஓகே, 4ஆக மடித்து வச்சுட்டு இந்த சென்டர் இருக்குது இல்லையா, அந்த சென்டரை கரெக்டாக நம்மளுடைய மடித்த பகுதியில் தூக்கி வச்சுட்டு நாம் இது மாதிரி கரெக்டாக இங்கே தூக்கி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நமக்கு என்ன வரணும், இது ஃபினிஷிங் வந்து நாம் 3 இன்ச்சு அளந்தோம் இல்லையா, கரெக்டாக அந்த 3 இன்ச்சு இங்கே வருது. நாம் 2.25 வச்சு இங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தைச்ச பிறகு இந்த 3 இன்ச்சு வந்து பெர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை இப்படியும் நீங்கள் வந்து அளக்கலாம். மேலே நமக்கு ஷோல்டருக்கு இதோ தையலுக்கு இடம் இருக்குது, அது போக மீதம் தான் நமக்கு ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? ஓகே, அப்போது நம்ம வந்து 2.25 சைஸு கால்குலேஷன் பண்ணது கரெக்டு. ஓகேங்களா? சரி, இப்போது நாம் கழுத்து அகலம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஷோல்டருடைய அகலம் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஃபினிஷிங் 3 இன்ச்சில் வச்சுட்டோம். நம்மளுடைய ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கு 3 பாயிண்ட் நவுத்தி இது மாதிரி நம்ம வைக்கிறோம். இப்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நாம் 10.5 + 3/4 இன்ச்சு அதில் கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா, 10.5 + 3/4 இன்ச்சு வந்து 11.25 நமக்கு வந்துச்சு. 11னா நமக்கு வந்து 5.5 இன்ச்சு வரும். பாதியாக டிவைட் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச்சில் ஒரு பாயிண்ட். இப்போ பாருங்கள், 5.5 + 1 நாம் அப்படியே ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது. இதுதான் நாம் கழுத்துடைய அகலமும் ஷோல்டரும் கால்குலேஷன் பண்ணுற மெத்தடு. நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இந்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான முறை. நான் நம்மளுடைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தட் தான் இப்போ லாஸ்ட்டாக இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸை தூக்கி இது மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டாக வைக்கிறதுல தான் இருக்குது. தையலுக்கு எங்கெங்கே இடம் விடணுமோ அங்கே விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.